தீபாவளி வந்துருச்சு. அதிரச விடிய அனைவரும் கேட்டிருந்தீங்க. என்னை பெத்தெடுத்த தாய் அதிரச மாவு கிண்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. எத்தனை கிலோ வெல்லம்மா? முதல்ல வந்து அரிசியை ஊற வைக்கக்கூடாது, லேசாக நனைச்சிடணும். என்னம்மா? நனைச்சி பச்சரிசி, நல்ல பச்சரிசியை வாங்கி லைட்டாக நனைக்க மட்டும்தான் செய்யணும். அரிசியை நல்லா களைஞ்சி ஒரு சாக்கு பையில் அள்ளி வச்சு தண்ணியை வந்து அப்படியே சொடு 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 சொடுன்னு கீழே ஒழுக விட்டுருங்க. தண்ணி அப்படியே வற்றினதுக்கப்புறமா மில்லில் போய் அதிரசத்துக்கு அரைக்கணும்னு சொல்லி நிறன்னு அரைக்கணும். நெய்ஸ் அரைக்கக்கூடாது, நிறன்னு. ஏலக்காய் சுக்கு போடணுமாம்மா, சுக்கு ஏலக்காய் இது ரெண்டையும் போட்டு ஆஹா மணன்னு மணக்குது. அப்படியே போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லுமா? ஏம்மா சொல்லுமா என்ன பண்ண? இப்படி குலகுலன்னு வந்துச்சு. என்ன அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே கிண்டுறேன். என்னது அடுப்பை சிம்மில் வச்சுருக்குன்ற? தண்ணி இதுக்கெல்லாம் ஊற்றுனே என்னென்னு தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளர் இல்லை அரை டம்ளர் தண்ணி விடுவீங்களாம். அரை டம்ளர் தண்ணி விட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுவீங்களாம். 2 ஸ்பூனை எண்ணெயவும் தண்ணியும் விட்டு வெல்லத்தை நல்லா நொறுக்கி 2 கிலோ பச்சரிசி மாவுக்கு 2 கிலோ வெல்லம் போட்டு 2 படி அரிசி 2 படி அரிசி 2 கிலோ வெல்லம் போட்டு இதே மாதிரி இப்படி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கிறணும். அதாவது அந்த மாவு முருகிரும்னு சொல்லுவாங்கல்லம்மா, அதுக்கு பக்குவம் சொல்லுமா? நல்லா பக்குவமாக சொல்ல மாட்டாங்க. வந்து அப்படியே முருகக்கூடாது, இளம் சூட்லேயே மாவை போட்டு கிண்டிடும். அதாவது ஹீட்டை வந்து அதிகமாக வைக்காதீங்க, குறைச்சி வச்சுக்கிட்டே கிண்டுங்க. அப்படியே இந்த பாருங்க எப்படி இடிச்சு கிண்டுதுண்டு. இதே மாதிரி ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு இப்படி கிண்டணும். கிண்டி இது முருகிருச்சா முருகலையாண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? பாலை கொதிக்க விட்டாட்டா முருகாது. பாலை வந்து கொதிக்க விடக்கூடாது. அந்த பால் வந்து பொதன்னு கொதிச்சிடக்கூடாது. அப்படி கொதிச்சிருச்சுன்னா முருகி போயிடும். முருகி போயிடுச்சுன்னா கட்டுன்னு அதிரசம் கட்டுன்னு ஆயிரும். அதனால ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ மாவு அள்ளி நான் போடுறேன், எங்கள் அம்மா கிண்டும். நாளை போடவா? என்ன அப்படியே கொட்டிட்டேன். உங்களுக்காகவே 2 படிக்கு வீட்டில் சேர்க்குறோம். எதுக்கு? அதிரசம் தீபாவளிக்கு சுட. இன்றைக்கி சேர்த்து வச்சா 2 நாளைக்கு மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சேர்த்து வச்சு 2 நாளைக்கு வச்சுருந்து சனிக்கிழமை சுட்டு அப்படியே பார்த்துக்கோங்க. சொந்த பந்தத்துக்கு பூரா பேக்கெட் பண்ணி தீபாவளி ஹேப்பி தீபாவளி நாத்தனா விடு, தங்கச்சி விடு, அப்படியே சித்தி விடுண்டு 50 பேர் இங்கே மதுரைக்குள்ளே தான் கிடக்காங்க. 50 பேர் விடுங்க. முறுக்கையும் அதிரசத்தையும் போட்டு 10 முறுக்கு 10 அதிரசம் போட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தீபாவளியம்மா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போய் 50 பேர் வீட்லையும் கொடுத்துட்டு வந்துடுவோங்க. இதே அன்பை நாங்கள் பரிமாறுறது. வேறு கடைகண்ணியெல்லாம் ஸ்வீட்டு வீட்டில் வாங்க மாட்டோம். அதிரசத்தையும் முறுக்கு திண்டா போதுமையா வாங்கி அவங்க ஆல்ரெடி கேக்குக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கேக்கில் திண்டு விட்டு இதை மெதுவாக வச்சுருந்து திங்கலாம் அப்படின்னு முறுக்கு அதிரசத்தை சுட்டு எங்கள் சொந்த பந்தத்துக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துவோங்க. இப்படித்தான் ஒவ்வொரு வருஷம் தீபாவளியும் போகுது. ஆனால் என்ன அப்போல்லாம் போட்டேன், பார்க்க ஆளக்கானா. இப்போ மக்கள் பூரா வந்து பார்க்குறீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு கிடக்கேன். நல்லபடியாக பார்த்துக்கிட்டு எங்கள் ஆத்தா சுடுற அதிரச மாவை சேர்த்ததை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். எங்கள் ஆத்தா பார்த்துக்கங்க. எங்கள் அம்மா கைவண்ணா அப்படி இருக்கும் அதிரசம். இன்னும் சுட்டு ஒரு நாளைக்கு அதிரசத்தை பூரா காட்டுறேன் பாருங்கள். பெரிய கல்யாணம் ஆர்டரெல்லாம் சேர்க்கும் எங்கள் அம்மா. அதெல்லாம் எடுக்க விடாது. எடுத்தால் பூரா கண்டிஸ்டி ஆகி போகிறோம், ஆர்டர் கிடைக்காதுன்னு. ஒன்றும் எடுக்க விடாது மக்களே. இதை எடுக்கக்கூடாதுன்னு பொத்துனாப்பில் கிடிச்சு பார்த்துட்டேன். ஆத்தா அதிரச மாவை சேர்க்குறது எப்படின்னு மக்கள் பூரா கொந்தளிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு பொத்துனாப்பில் சொல்லாமல் சேர்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஓடியாரேன் பாதியில். அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் எல்லா வேலையும் பார்த்துங்க. பூனைக்குட்டி மாதிரியே வீட்டுக்குள்ளே வேலை பார்க்குறதே தெரியாது. நான் பாட்டுக்கு அந்த ரூமில் எடுத்து கிடைப்பேன். ஏன் இப்படி உனக்கு சொல்ல வேணாமா? நான் தான் சொன்னேன்ல அதிரச மாவை சேருமா, மக்கள் பூரா கேட்டுட்டு கிடக்காண்டு. இந்த வெள்ளத்துலேயே தண்ணி இருக்கும் பார்த்துக்குங்க. அதுலேயே வந்து நீங்கள் அடுப்பில் ஜிம்மில் வச்சுக்கிட்டு இப்படி கிண்டணும். நான் பிடிச்சிக்கிறேம்மா, நான் பிடிச்சிக்கிறேன். நீ கிண்டதாயி. ஆஹா பார்த்து கிண்டதாயி. இருதாயி ஸ்லிப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஆத்தா லாஸ்ட்டாக இருக்கிற மாவை போட்டு கிண்டிருச்சு. இதே 2 படி அரிசி மாவு பார்த்துக்குங்க. 2 படி அரிசி மாவுக்கு எத்தனை அதிரசம் சுடலாம் சொல்லு, ஒரு திருவாயை திறந்து. 200 அதிரசம் சுடலாமுங்க 2 படி மாவுக்கு. என்ன உங்களுக்கு தெரியாதாக்கான்னு என்னை கேட்கக்கூடாது. அதிரசத்தை பற்றி எனக்கு சத்தியமாக தெரியாது. எங்கள் அம்மா பண்ணி எல்லாமே செஞ்சு வச்சுட்டு வந்துடும். நான் போய் சுடுவேன். வேகமாக தட்டி வேகமாக போட்டேன்னா அந்த பக்குவம் மட்டும் தெரியும். இந்த மாவு சேர்க்கறதுல எங்கள் அம்மா தான் பக்குவமாக சேர்த்துட்டு, எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டுக்காரரும் போய் கல்யாண வீட்டில் போய் சேர்த்துட்டு வருவாங்க. சுடுறதுக்கு மட்டும் நான் வரைஞ்சி கட்டிட்டு போய் மறுநாள் போய் சுடுறதுக்கு ஓடிடுவேன். ஏன்னா வேகமாக தட்டுவேன். வேலை வைக்கிறது வேகமாக பார்ப்பேன். எங்கள் அம்மாவுக்கு தட்டுறதுக்கு வராது, கட்டையாக தட்டும்.
இந்த மாதிரி தான் சேர்க்கணும் பார்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து தீபாவளிக்கு அதிரசத்தை நல்லா தின்னுங்க. இப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டு நல்லா கிளுகிளுப்பாக வந்து டைட்டாக சேர்க்குது. நல்லா பார்த்துக்கோங்க. 2 படி அரிசியை ஒரு 10 எத்தனை நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும்? விவரமாக சொல்லுமா, நான் பாட்டுக்கு சொல்லேன் தப்பாக போயிடும். ரொம்ப ஊற வைக்கக்கூடாது, போட்டதே அப்படியே அலசி அப்படியே சாக்கில் வச்சுருவீங்களாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு சாக்கில் அப்படியே அலசி அள்ளி வச்சுருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் மில்லு கொண்டு போய் அதிரசத்துக்கு சேர்க்கணுமுங்கண்டு ஏலக்காய் சுக்கு வாங்கி போட்டு அப்படியே நிறச்சி அப்படியே வீட்டுக்கு வந்து மண்டவளம் 2 கிலோ மண்டவளத்தை வாங்கி அப்படியே ஒன்றும் நல்லா கட்டி இல்லாமல் தட்டி அதிரசத்தை வெல்லத்தை உடச்சி அப்படியே சட்டியை காய வச்சுக்கிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியாம்மா, நல்லா சொல்லு, விவரமா சொல்லு. 1/2 கிளாஸ் தண்ணி அப்படியே சொல்லிட்டு 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி அப்படியே வெல்லத்தை கொட்டி முருக விடாமல் கிண்டுறிய. அதாவது பால் வந்து ரொம்ப சூடாகி கொதுன்னு கொதிச்சிடாம கிண்டுறிய. அப்படி கிண்டி இறக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை அள்ளி போட்டு இதே மாதிரி சேர்க்குறிய. இப்படி சேர்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிரசம் மாவு. கும்மி இருட்டுக்குள்ளே என்ன சேர்க்குற குத்தி பார்த்தீங்களா? இப்படித்தான் அதிரசம் மாவு சேர்க்குறது. நல்லபடியாக சேர்த்து நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடுங்க. ஏமா சொல்லுமா, கேப்பி தீபாவளி. ஆத்தா இங்கே பார்த்து சொல்லு. ஆத்தா காப்பி தீபாவளிக்கு அதிரசம் சேர்க்குறத. காப்பி தீபாவளி எல்லா மக்களுக்கு நல்லா வந்து அரிசி திங்கிறாங்க. அதிரசம் திங்க வரோம். எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருப்பேன். சப்ஸ்கிரைபருக்கு பூரா மருமையை சொல்கிறாரு, 50 பேத்துக்கு அட்ரஸ் வாங்கி ஒன்றே வேணா ஒரு வீட்டிலே போய் இறங்கி போய் கொடுத்துட்டு வா, பசேற்றி விடுன்றார். எம்பிட்டு ஒரு சேட்டை தெரியுமா சீமானுக்கு, இன்னும் எகத்தாலும் பேசுகிறாருமா. ரொம்ப நீ சொல்லுமா. அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கி இதில் தான் போட்டு விடணும். கொரியர் எம்பிட்டு பேர் கொரியர் பண்ணுறாங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடக்கூடாதா? அதுக்கு சொன்னோம்டா, நீ பைசேரி போடி அப்படின்றார். ஆத்தாடி என்னை எங்கிட்டாவது கடத்தி விடுறதுல இருக்கிற வருமே. சரி மக்களே, நல்லபடியாக பார்த்து இதே மாதிரி போட்டு சாப்பிடுங்க அதிரசத்தை. ஹாப்பி தீபாவளி.